Hello friends, நாம குக்கிங் ஆரிஜின் சேனல்ல இன்னைக்கு அசத்தலான தக்காளி தொக்கு எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. குறிப்பா டிராவல் பண்ற டைம்ல இது போல செஞ்சு எடுத்துட்டு போறீங்கன்னா சூப்பரா இருக்கும். 6 days ஆனாலும் வெளியில இருந்தா கூட இது கெட்டு போகிறது இல்லைங்க. இந்த சூப்பரான தக்காளி தொக்கு ஈஸியா எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்களுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு வேணும்னா நான் சொல்ற எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 8 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. அதை கடாயில ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மிக்சில அரைச்சு சேர்ப்பாங்க தக்காளியை. அதை விட இது போல செஞ்சோம்னா கிரேவி மாதிரி சூப்பரா இருக்குங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில கிடைக்குங்க. அதுக்காக தான் இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளிய தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி அதிகமா சேர்த்திராதீங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணியில தான் ஊற வச்சேன். அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தக்காளி நல்லா வணங்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்றது அளவான காரம் இருக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கணும்னா கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. தேவைப்பட்ட பாத்துக்குங்க. அது கூடவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் வணங்கட்டுங்க. அப்பப்போ நடுவில் எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதோட மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். எகைன் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க தண்ணியில நல்லா வத்திக்குச்சு. தக்காளியும் நல்லா வதங்கி இது போல வத்தி வர ஸ்டேஜ்ல தாங்க நம்ம தாளிப்பை ஆட் பண்ணணும். இது சிம்லியே வச்சிருங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைட் தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பரா தாங்க இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெள்ளுளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் 4 பல் பூண்டை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில வணங்குட்டுங்க. இது கூடவே 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நாம தொக்கு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகும் போதே செம்ம மணமா இருக்குங்க. இது போல தாளிப்பை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சிம்லியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டுங்க. சிம்லியே வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சாதான் 6 நாள் ஆனாலும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். நாம இது கூட புளி தண்ணி சேர்த்திருக்கிறேங்க. அதனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சா எவ்வளோ டேஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. இந்த வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். நாங்கள் ரீசெண்டா 3 days கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதுக்காக தான் தக்காளி தொக்கை செஞ்சேன். 3rd day தான் தக்காளி தொக்கை சாப்பிட்டோம். அப்போ செஞ்சா எப்படி இருக்குமோ அதே சுவையில தாங்க இருந்துச்சு. வீட்டுல செஞ்சு சாப்பிட்றத விட டிராவல் அப்ப இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வெள்ளை சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு காரக்குழம்பு எஃபெக்ட் இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த தொக்கு செய்யும் போது ஆட் பண்ணிருக்கிற எல்லா பொருளையும் கரெக்டா ஆட் பண்ணீங்கன்னா நீங்களும் சூப்பரான தொக்கு செஞ்சிடலாங்க. இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பாக்குறோம். நல்லா ஓரங்கள் எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துடணும். அப்பதான் 6 நாள் ஆனாலும் கெடாம இருக்குங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இது தொக்குக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கெட்டியா வேணும்னா கொஞ்ச நேரம் வேக விட்டுக்குங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்ல சில்வர் பாத்திரம் அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு தோசை சப்பாத்திக்கு சைடிஷாவும் இருக்குங்க. கர்ட் ரைஸ்க்கு நீங்க ஊறுகாயை கூட இதை வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். பொதுவா தக்காளி தொக்கு இல்ல எந்த தொக்கு செஞ்சாலுமே எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நம்ம இப்ப வெறும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தாங்க யூஸ் பண்ணோம். அப்பவும் சூப்பரா தான் வந்திருக்கு. டேஸ்டா வரணும் அப்படின்னா ஆயில் அதிகமா யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஹெல்த்தியா இருந்தாலே நமக்கு போதும். இந்த சூப்பரான தக்காளி தொக்கை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே போல ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Gautam. Happy cooking.